விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் அப்படி என்னதான்ப்பா எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க 2 பேரை பற்றி தப்பாக பேசிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் ஆதரவு, ஒரு பக்கம் வந்து எதிர்ப்பு, ஒரு மோசமாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது என்னதான் நடந்தது? ரீசெண்டாக கலைஞர் அவர்களுடைய நினைவேந்தல், அதாவது நினைவு தினம் அன்னைக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்தது திமுக சார்பாக. அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்ட திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கொள்கைலாம் இல்லை, கலைஞரை எதிர்க்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு கொள்கை. அவரோட கொள்கை போயிட்டு நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா கலைஞர் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லுவார். சரி, இதை தவிர்த்து வேறு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் அப்போவும் வந்து கலைஞர் எதிர்ப்பு, அவ்வளோதான். இதை தான் வந்து ஒரு கொள்கையாக வச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் கலைஞர் அப்படி கிடையாது, அண்ணாவோட வழியில் வந்தவர். அதே மாதிரி பெரியார் என்ன நினைத்தாரோ அந்த சிந்தனையை அண்ணா தூக்கி பிடிச்சார். இல்லைனா பெரியாரை வந்து மறைச்சிருப்பாங்க ஒரு தலைவராக அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். ஸோ கலைஞருக்காவது வந்து பார்த்தோம்னா அண்ணாவுடைய அந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணார். ஆனால் எம்ஜிஆர் வந்து அண்ணாயிசம் அப்படின்னு வந்து சொன்னார் ஐடியாலஜி. பட் என்ன தான் பார்த்தாலுமே ஒரே எதிர்ப்பு தான். இன்றைக்கி வரைக்கும் அதிமுகன்ற கட்சி என்னங்க கொள்கை அப்படின்னு நீங்கள் பெருசாக கேட்டால் திமுக ஒழிக்கிறது, திமுக எதிர்ப்பு, இது தாங்க கொள்கை அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில டாக்ஸ் வந்து அவர் சொல்லியிருந்தார். ஸோ இன்றைக்கி இது மாதிரியான ஒரு கருத்துக்கு பல பேர் வந்து ஒரு விமர்சனம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படிங்க அவர் வந்து அப்படி சொல்லலாம் அப்படின்னு. இன்னொன்று, இந்த விஷயத்தில் ஒரே ஒரு விஷயம் ஹைலைட்டாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, எம்ஜிஆர் அவர்கள்னால, அதாவது கலைஞரை வந்து எதிர்க்க முடியாதவங்க, நேரடியாக எதிர்க்க முடியாமல் பெரியார், அண்ணா, கலைஞர், திராவிடம், இந்த திமுக இதை வந்து டைரெக்டாக எதிர்க்க முடியாதவங்க, ஐடியாலஜிக்கல் வைஸில் அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறவங்க பார்த்தோம்னா, அதாவது பார்ப்பனிய சக்திகள் என்று சொல்லக்கூடிய குறிப்பிட்ட சிலர் பேர் என்ன பண்ணாங்கன்னா, எம்ஜிஆரை வந்து ஒரு டூலாக பயன்படுத்திட்டாங்க. கலைஞரை வந்து தோக்கடிக்கணும், இந்த திராவிட சித்தாந்தத்தை வந்து அழிக்கணும்னு ஒரு டூலாக பயன்படுத்தினாங்க. சரி, எம்ஜிஆர் அவர்களை ஒரு டூலாக பயன்படுத்தினாலும் அதுக்கப்புறம் வந்த ஜெயலலிதா அவங்க வந்து ஒரு பிராமின் லேடி, அவங்கள வந்து பார்த்தோம்னா உள்ளே வர்றதுக்காக ஒரு வழி வகுத்துட்டு போயிட்டார் எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்குமே வந்து அவர் சொன்னது, அதாவது பேசுனது சரியா அப்படின்னு கேட்குறது அப்படிங்கிறத விட அந்த பேசின விதம் அப்படிங்கிறது தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போயிருக்கு. இதெல்லாம் இவ்வளோ சொன்னவர் கடைசியில் ஒரு விஷயம் வந்து டச்சு வந்து கொடுத்தாரு. அது வந்து ஓரளவுக்கு அக்செப்டபுளாக இருந்தது. என்னென்னா, ஜெயலலிதா அவர்கள் என்னதான் வந்து பிராமின் லேடியாக இருந்தாலுமே அவங்க ஒரு காலத்திலும் இந்த நேஷ்னல் பார்ட்டிஸ் காங்கிரஸையும் பிஜேபியும் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வர விடலை. ஸோ அதை வந்து தாங்கி பிடிச்சாங்க. குறிப்பாக பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்ற சக்திகளை தமிழ்நாட்டில் அவங்க விடாமல் அந்த திராவிட கொள்கை சித்தாந்தத்தை வந்து கடைப்பிடிச்சாங்க. அதுதான் வந்து இவங்க பண்ணது பெரிய விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களே வந்து இவர் விமர்சனம் பண்ணார். இதுக்கு கொந்தளித்த நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் வரேன் அப்படிங்கிற மாதிரி தக் லைஃபான ஒரு சம்பவம் பண்ணிட்டார் அப்படின்னே சொல்லலாம். என்னென்னா, ஃபஸ்ட்டு அவர் அட்டாக் பண்ணது கலைஞர் கருணாநிதி அவர்களை. எப்பவுமே சீமான் அவர்களுக்கு வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களை வந்து அட்டாக் பண்ணுறது, விமர்சனம் பண்ணுறது அப்படின்னா ஒரு வெள்ளம் மாதிரி அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு. ஏன்னா திருமாவளவன் அவர்களும் அந்த ஸ்டேஜில் சொல்லியிருந்தார், சில பேர் தமிழ் தேசியம்னு பேசிகிட்டு இருக்காங்க, அவங்கெல்லாம் பார்த்தோம்னா கலைஞருடைய நினைவு அந்த பேனாவை கூட வைக்கக்கூடாது, நாங்கள் வந்து எதிர்ப்போம், உடைப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் ட்ரிகர் ஆச்சினாரா சீமான் அவர்கள் அப்படின்னு தெரியல. ஆனால் அவர் சொன்ன நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்கள் சொன்னது என்னென்னா, அதாவது இந்த மாதிரி கலைஞர் வந்து ஜெயலலிதா அவர்களை நீங்கள் எடுத்துக்கோங்க, 2 பேரையும் கம்பேர் பண்ணுவோம், ஜெயலலிதா கலைஞர் 2 பேரையும். அதில் வந்து ஜெயலலிதா பார்த்தோம் அப்படின்னா தலித் எழில்மலை அப்படிங்கிறவரை வந்து நிற்க வச்சாங்க பொது தொகுதியில். கலைஞர் பண்ணாரா அது மாதிரி பண்ண சொல்லுங்கள் பார்ப்போம், இப்போயாவது பண்ண சொல்லுங்கள் அப்படி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் சொன்னேன். சரி, தனபால் அப்படிங்கிறவரை சபாநாயகராக ஆக்குனாங்க. எல்லாரும் வந்ததுக்கப்புறம் நான் உள்பட, அதாவது ஜெயலலிதா அவர்கள் உள்பட எல்லாருமே எழுந்து நிற்கிற அளவுக்கு வந்து தனபால் அவர்களை வந்து சபாநாயகராக்கி கௌரவிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் தனபால் அவர்களுடைய வீட்டில் வந்து விசேஷம் நடக்கும்பொழுது சாப்பிட மாட்டேன்னு சொன்னவங்களையும் அவர் உணவுத்துறையில் ஒரு மந்திரி பொறுப்பை கொடுத்து ஒட்டுமொத்தமாக வந்து அவரை ஒரு ராஜா மாதிரி ஒரு பெரிய பொசிஷனில் வச்சு அழகு பார்த்தாங்க. அந்த மாதிரி திமுக பண்ண சொல்லுங்களேன் பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். இதோட இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். என்னென்னா, கலைஞர் அவர்கள் ராசா வந்து பெரம்பலூர் தொகுதியில் வந்து நிற்கும் போது, பெரம்பலூர் வந்து பொது தொகுதி ஆகும்போது ஏன் வந்து ராசாவை வந்து நிப்பாட்டலை? அப்படி வந்து சமூக நீதி எல்லாம் பேசக்கூடியவங்க ராசாவை தூக்கிட்டு வந்து கோயம்புத்தூரில் ஒரு ரிசர்வ்டு தொகுதியில் நிற்க வைக்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். நீங்கள்லாம் வந்து பேசுகிறீங்க, திருமாவளவன் அவர்கள் இப்படியே பேசிகிட்டு இருந்தாருன்னா பொது தொகுதி வந்து கொடுக்க சொல்லுங்கள், பொது தொகுதி வந்து உங்களுக்கு தேவையா, பொது தொகுதி எதுக்குப்பா அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணவர் தானே கருணாநிதி அவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணிட்டாரு. இதில் முக்கியமான ஒரு விஷயம்னா, ஏதோ பொது குளத்தில் வந்து குளிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பொது தொகுதியை வந்து உங்களுக்கு இன்னமும் வந்து ஒரு டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டு இருக்காங்க திமுக. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் கடுமையாக அட்டாக் பண்ணிட்டாரு. இதையெல்லாம் ஒரு படி தாண்டி சிங்கை ஜி ராமச்சந்திரன் அவர்கள்
யாருன்னா நம்ம கோயம்புத்தூர் லோக்சபா தொகுதியில் 2024 வந்து கண்டெஸ்ட் பண்ணார். ஸோ அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு டேட்டாவை சொன்னது தான் இங்கே ஹைலைட்டு. என்னென்னா எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தோம்னா இந்த விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படிங்கிறக்கூடிய இந்த வேலை அப்படிங்கிறத எம்ஜிஆர் வருவதற்கு முன்னாடி வரைக்கும் ஹெரிடேட்டரி, அதாவது பரம்பரையாக யாரெல்லாம் இருப்பார்களோ அவங்களுக்காகத்தான் அந்த வேலை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் வந்த பிறகு தான் அதை வந்து பரம்பரையாக கொடுக்காம மெரிட் பேஸ்டு அந்த வேலையை வந்து மெரிட் பேஸ்டு வந்து கொடுப்போம். யாரெல்லாம் வந்து தகுதியின் அடிப்படையில் அந்த வேலையை கொடுக்கணுமோ அவங்களுக்கு வந்து அந்த விஏஓ பொறுப்பை கொடுப்போம் அப்படின்னு கொண்டு வந்து ரிஃபார்ம் பண்ணவரே எம்ஜிஆர் தாங்க வந்து அப்படி ஒரு ரிஃபார்மை கொண்டு வந்தார் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அப்படிப்பட்ட எம்ஜிஆரை வந்து நீங்கள் அவருக்கு ஐடியாலஜி இல்லை, வெறும் கலைஞர் எதிர்க்கிறது தான் அப்படின்னு வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு சிங்கேஜி ராமச்சந்திரன் போடுற பாலெல்லாம் வந்து 6 அடிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் வந்து பண்ணிட்டாரு. ஸோ இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த தரப்புலேயும் வந்து கொந்தளிச்சு பேசிகிட்டு இருக்காங்க, அந்த தரப்புலேயும் வந்து கொந்தளிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து என்ன நடக்க போகுது, இது ஒரு விஷயம் நல்லா கிளியராக புரிஞ்சிருச்சுங்க. திருமாவளவன் அவர்கள் அவர் வந்து ஒரு விசிகே தலைவராக ஒரு விடுதலை சிறுத்தையாக வந்து பேசாமல் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வந்து திமுகவோட ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி பேசுவோம் அப்படின்னு தான் வந்து பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து கலைஞருக்கும் திமுகவுக்கும் எவ்வளோ விசுவாசிங்கிறத நான் இப்போ காட்டுறேன் பாருங்க. என்ன வந்து துரைமுருகன் ஆராசா உங்கள் கட்சியில் டிஎம்கேல நான் காட்டுறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இறங்கி தான் ஒரு விசிகே என்பதை மறந்து பேசினார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த பதிவை பார்க்கும்போது. ஸோ அப்படி தான் பண்ணியிருக்காரு. இதன் மூலிமா இன்னொரு விஷயமும், நான் வந்து அதிமுகவுக்கு வந்து போக மாட்டேன், நான் திமுக கூட்டணியிலேயே வந்து நான் நீடிப்பேன் அப்படிங்கிறத கூட இந்த கலைஞருடைய நினைவு இந்த தினத்தில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாரா என்ன அப்படின்னு தெரியல. ஸோ இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்க, என்ன தான் நீங்கள் வந்து பேசினாலும் 6 சீட்டு தான், அதுக்கு மேலே ஒரு சீட்டு வராது, பொது தொகுதியெலாம் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் பேசுகிறது வேஸ்ட்டு தான் அங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் எது வேணால் மாறலாம். இதே திருமாவளவன் அவர்கள் இந்த பக்கம் ஏடிஎம்கே கூட்டணிக்கும் வரலாம், அதாவது பிஜேபி இல்லாத கூட்டணிக்கும் வரலாம், இல்லை திமுகலே கண்டினியூ ஆகலாம், இல்லை இது ரெண்டுமே எனக்கு வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே விஜய் அவர்கள் கூட வந்து சேரலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக தான் வந்து இது இருந்துச்சு இந்த ஒரு டாபிக். இதை தான் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து பேசுனது. ஒரு பக்கம் சர்ச்சையாகவும், ஒரு பக்கம் ஆதரவாகவும், ஒரு பக்கம் அப்படியே ஒரு மாதிரியாக இந்த கண்டென்ட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ உங்களுடைய கருத்து என்ன, இவர் பேசுனது சரியா தவறா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.